ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AUD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். இன்னும் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு என்னென்னா, நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டான கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு வந்துடலாம். AUD USD இந்த இடத்துல இருக்குது. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணது இது. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான், அந்த ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சார்ட் இது பண்ணியிருந்தோம். டேட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு சார்ட் எடுத்தாலும் நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அனாலிசிஸ், சரிங்களா? ட்ரெண்டை தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும், சரிங்களா? பிஓஎஸ் மறுபடியும் பிஓஎஸ். நமக்கு இது ஒரு பை சைடில் இருக்குது அப்படின்றத நம்ம நல்லாவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சரிங்களா? பை சைடில் இருக்கிற ஒரு ட்ரெண்டில் நம்ம பை பண்ணால் அது வந்து ப்ரோ ட்ரெண்டு, செல் பண்ணால் கவுண்டர் ட்ரெண்டு. இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த ஒரு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எக்ஸு கொடுத்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கை விட்டுட்டு அந்த ஆர்டர் பிளாக்கில் பிக் பண்ணிட்டு போயிருக்கு. இது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எக்ஸுக்கு அடுத்தது வர ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் மார்க்கெட்டில், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக்கை ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் தேவையான கன்ஃபர்மேஷனோட நம்ம அக்ரெசிவ் என்ட்ரி கூட இந்த இடத்துல போடலாம், தப்பு கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது சக்ஸஸ் தான் ஆகும். ஒரு சில டைம் ஃபெயிலியர் ஆகும். அதை மட்டும் நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இது. எப்போவுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ் வந்து கொடுத்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வருது இல்லைங்க ஒரு ஆர்டர் பிளாக், அது என்றைக்குமே பவர்ஃபுல். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸில் வந்து லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து மார்க்கெட் புல்லாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதை எடுத்துகிட்டு மறுபடியும் எடுக்குது அப்படின்னா நம்ம அக்ரெசிவ் என்ட்ரி கூட தாராளமாக போகலாம், சரிங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம டேரெக்ட் என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நமக்கு என்ட்ரி போட்டு இது நம்ம எஸ்எல் இங்கேயே நம்ம வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹையில் டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சிஹெச் என்ட்ரி தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து தாராளமாக இந்த இடத்துல வந்து சிஹெச் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சிஹெச்சுக்கு அடுத்து வர ஒரு என்ட்ரியாக கூட இதை நீங்கள் வந்து பிக் பண்ணலாம், சரிங்களா? ரெண்டு வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இது கன்ஃபர்மேஷன் என்ட்ரி மாதிரி வந்துடும், சரிங்களா? இங்கே கூட நீங்கள் சிஹெச்னு வச்சுட்டு சிஹெச்சுக்கு அடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் நம்ம எப்பவுமே டேரெக்ட் தானே போடுவோம். அப்படி பார்த்தாலும் அந்த ஃபார்முலாலேயே இது ஓகே ஆகிடும், சரிங்களா? மொத்தத்தில் இந்த சார்ட் வந்து நல்லபடியாக ஒர்க் ஆகிருக்கு, சரிங்களா? இது நம்ம வந்து நார்மலாக சொல்கிற டார்கெட்டு தான் இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை, சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு வந்து இன்னும் நிறைய வேணும்னு பிரேக் ஈவன் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு சார்ட் இன்னும் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லணும், சரிங்களா? ப்ரெசென்ட் மார்க்கெட் வரைக்கும் போனோம்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் போயிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு தான் போயிருக்கு, சரிங்களா? இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல. நீங்கள் ஒரு வேளை 15 மினிட்ஸில் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை ஜூம் பண்ணி நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஒரு வேளை நீங்கள் இங்கே மிஸ் பண்ணிங்கன்னா இங்கே எடுக்கலாம், இங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எடுக்கலாம், இங்கேயும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த என்ட்ரிஸ் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சரிங்களா? ஓகேங்க, இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஃபுல்லாக வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணி விட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வரைக்கும் இது பண்ணியிருக்கலாம். பட் இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து சடனாக ப்ராஃபிட் அடிக்கிறது தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வரைக்கும் ஓகே தான். ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் நம்ம வச்சோம்னா கூட நம்ம ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி வைக்கிறோம், இல்லை வந்து 1 மினிட் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போனோம்னா உங்களுக்கு ஒரு நீட்டான இது வரும், சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ ஒரு நல்ல ஆர்டர் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.